இருக்கிறது, அதனை அவர் விரும்புகிறார், அதை சொல்லி அழைக்க வேண்டும். அவருடைய பிழைகளை கண்டால் முறையாக திருத்த வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் தன்னுடைய சகோதரனுடைய பிழையை கண்டு அம்பலத்தில் திருத்துகிறாரோ தனது சகோதரனை கேவலப்படுத்தி விட்டான். தனது சகோதரனின் பிழையை கண்டு தனிமையாக சென்று, சகோதரரே, அன்புக்குரியவரே, அது எனக்கு விளங்கின மாதிரியோ தெரியாது, உங்களுக்கு இப்படி ஒரு பிழையோ எனக்கு விளங்கின, திருத்தி கொண்டா நல்லா இருக்குமே என்று முறையாக சொன்னால் இதுதான் தன்னுடைய சகோதரனுடைய கண்ணியத்தை பேணியவராவார் என்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். தன்னுடைய சகோதரர்கள் ஏதாவது பிழைகளை செய்தால் அல்லாஹ்வுக்காக அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சகோதரன் உயிரோடு இருக்கும் போதும் மௌத்தானதற்கு பின்பும் அவருக்காக பிரார்த்திக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ உனக்காக கேட்கின்ற துஆவை விட உனது சகோதரனுக்காக கேட்கின்ற துஆ எந்த அளவுக்கு சிறந்தது என்றால், நீ உன்னுடைய சகோதரனுக்கு துஆ கேட்கின்ற பொழுது ஒரு மலக்குனது தலைப்பக்கமாக இருந்து வலக்கமிசுலுதாலி, அது போன்ற பாக்கியம் உனக்கும் கிடைக்கட்டும் என்று நமக்காக துஆ செய்கிறார். நான் என்னுடைய சகோதரனுக்கு துஆ செய்கிறேன், எனக்காக ஒரு மலக்கே துஆ செய்கிறார். இந்த துஆக்கு கையேந்தினா எனக்கு தான் என்ற தேவைகளை நிறைவேற்று, என்னுடைய பஞ்சாதிக்கு புள்ளாளுக்கு, எனக்கு, எங்களுக்கு இதைத்தான் கேட்கிறோம். யா அல்லாஹ், என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய இஹ்வான்களுக்கு, என்னுடைய அயல் வீட்டார்களுக்கு, நோயாளிகளுக்கு, அல்லாஹ் அக்பர். தனிப்பட்ட துஆவில பெரும்பாலும் பங்கில்லை என்று தான் சொல்ல வேண்டும். கூட்டு துஆவில் கேட்கிறோம், அது கூட வானாம் என்று சொல்ற ஒரு கூட்டம் வேண்டாம், அது பேச வேண்டாம். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சகோதரனுக்காக பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்தனை புரிய வேண்டும். மகத்தான ஒரு இபாதத் அது. தன்னுடைய சகோதரனுக்கு எது இலகுவான ஒரு காரியமாக இருக்குமோ அதனை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஒரு வேலை இருக்குது, 2 பேர் அதை செய்யணும், நாங்கள் லேசான வேலையை செஞ்சு கொள்றது, பாரமான வேலையை மற்றவருக்கு கொடுத்துடுறது, பாரமான வேலைக்கு மற்றவரை தெரிவு செய்யறது, லேசான வேலையை நாங்கள் எடுத்துக்கொள்றது, அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். நான் இதை செய்கிறேன் என்று பாரமானத்தை எடுக்கும் போது அவரே சொல்ல, இல்ல நான் அதை செய்கிறேன். அதனால நாங்க மற்றவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பது என்று சொன்னால் அவருக்கு சுமையானதை கொடுக்காமல் சுமையானதை நாம் எடுக்க பழக வேண்டும். அடுத்த விடயம், அவருக்கு நாங்கள் சலாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், நம்மை சந்திக்க அவர் வந்துவிட்டால், அவர் விருந்துக்காக வந்துவிட்டால், வழி அனுப்புகின்ற பொழுது வீட்டு வாயில் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வேண்டும். நாம் இருந்த இருப்பில் இருந்து, ஓ நல்லா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, என்னமோ வந்துட்டு போறாரு மண்டபு தொண்டு என்று சொன்ன மாதிரி, அப்படி அல்ல. வந்தவரை நாங்கள் அனுசரிக்கிறது, மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி மறுமை நாளை பற்றிய ஈமான் இருக்கிறதோ அவர் தன்னுடைய விருந்தாளியை ரெஸ்பெக்ட் பண்ணட்டும், கண்ணியப்படுத்தட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கண்ணியம் வீட்டு வாயில் வரைக்கும் போய் வழி அனுப்ப வேண்டும், அது வரைக்கும் பேணப்பட வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, என்னுடைய நேரத்தை விட கூடுதலாக நான் பேசிவிட்டேனோ தெரியாது, மன்னித்து கொள்ளுங்கள். என்றாலும் ஒரு தேவையான தலைப்பு என்ற அடிப்படையில் நான் பேசினேன். நமக்கிடையில் சில முயற்சிகள் செய்ய வேண்டும். கூடினோம் கலைந்தோம் என்ற பெயரோடு மாத்திரம் இருக்காமல் தரீக்கத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி எம்மால் முடியுமான முயற்சிகளை, எம்மால் முடியுமான திட்டங்களை வகுத்து அழகான முறையிலே ஒன்றிணைந்து நாங்கள் பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டும். ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன், அதை சொல்லாமல் எனக்கு மனசு நிறையாது போல. நாங்கள் எல்லாரும் தொழுகிறோம், இமாமுக்கு பின்னால் இருந்து தோளோட தோல் சோல்டரோட சேர்ந்து இருந்து தொழுகிறோம். இந்த தொழுகையில் அத்தஹியாத்தில் என்ன சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாந்தியும் சமாதானமும் எங்களுக்கும் எல்லா அடியார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லுகிறோம். பக்கத்திலே வேற கொள்கைக்காரர் இருப்பாரு, அடுத்த கட்சிக்காரர் இருப்பாரு, எமக்கு பிடிக்காதவர் இருப்பாரு, அல்லது கொஞ்சம் என்னமாலும் மனஸ்தாபம் உள்ளவர் இருப்பாரு. இவ்வளவு பேரை வச்சுக்கொண்டு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்று சொல்லுகிறோம். சொன்னால் மட்டும் போதாது, தொழுகை முடிந்ததற்கு பின்பு சலாம் சொல்லிக் கொள்வது, பேசிக் கொள்வது, வெளி வாழ்க்கையில்
உள்ளத்திலும் அது வர வேண்டும். தொழுகையுடைய வாழ்க்கை வெளியிலே வருகிறது என்றால் இமாமுக்கு கட்டுப்படுவது, புரிந்துணர்வோடு சலாம் சொல்லி சமாதானமாக வாழுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மகா நாட்டிலே இருந்து நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், நம்மளுடைய ஜாவியாக்களுடைய வலீஃபாக்கள் அமால்கள், ஜாவியாக்களில் நடைபெறக்கூடிய அமால்களில் சோம்பேறிகளாக ஆக மாட்டோம். நேரத்தை அதற்கொண்டு ஒதுக்கி வருவோம். வர இருந்ததுதான், இப்படி ஒரு வேலை ஆயிட்டு, அப்படி ஒரு வேலை ஆயிட்டு, அங்க போவாயிட்டு, இங்க போவாயிட்டு சாட்டு போக்கு சொல்ல மாட்டோம். எங்கட வேலையை கொஞ்சம் பின்னுக்கு வச்சு அல்லாஹ்ட வேலைக்காக நாங்க வருவோம். சல்லி கேட்கல, ஜாவியால வந்து ஓதுங்கோ, அமலை செய்யுங்கோ, இபாதத்து செய்யுங்கோ, சல்லி தாங்கோடு கேட்கல. அது இருக்கிறவங்க அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுத்தவங்க செய்வாங்க. இப்ப இது நடந்து கொண்டு தானே இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பாக்கியசாலிகள் கிடைச்சவங்க கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க. அமலுக்காக, ஜாவியாக்களை ஹயாத்தாக்குவதற்காக, இபாதத்துகள், நல்ல பண்புகள், ஆண்கள் பெண்கள், வளர்பவர்கள், படித்தவர்கள், சிறுவர்கள் எல்லோருக்கும் உள்ள சகல தர்பியத்துகளையும் கொடுத்து உலமாக்களுடைய வழிகாட்டலின் கீழ் நம்முடைய தரீக்கத்தையும் ஏனைய எல்லா தரீக்கத்துகளும் அல்லாஹ்வை அடைவதற்குரிய பல வழிகள் எல்லோருமாக இணைந்து செயல்பட்டு நாளை மறுமை நாளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் கீழ் அணி திரண்டு ஒன்றாக நின்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய உம்மத்து நாங்கள் தான் என்று சொல்லி அவர்களை பெருமைப்படுத்தி சொர்க்கத்திலே அவர்களுடன் ஒன்றாக இருப்பதற்குரிய பாக்கியத்தை பெறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.